கைஸ், இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிறது 2008 வெளியான வைல்டு சைல்டு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல ஒரு ஃபீல் குட் ட்ராமா தான். அப்படி படத்துடைய ஒன்லைனர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரருடைய ஒரு பொண்ணு சொல் பேச்சு கேட்காம ரொம்ப பிடிவாதமா திமிரா ஒரு ஸ்பாயில் கிட்ட இருக்கிறா. தன்னுடைய பொண்ணை திருத்துறதுக்காக இந்த உலகத்திலே ரொம்ப கட்டுப்பாட்டு விதிகள் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடத்தக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்பாவுடைய காசுல நல்லா சொகுசா ரொம்ப தெனாவட்டா வாழ்ந்த அந்த பொண்ணு ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல்ல எப்படி சர்வை பண்ணாங்க, எப்படி சஸ்டெயின் பண்ணி மேனேஜ் பண்ணாங்க, அது போக அவங்க அப்பா எதிர்பார்த்த மாதிரி அவங்க பொண்ணுக்கு அந்த ஸ்கூல் ஒரு வாழ்க்கை பாடமா அமைஞ்சதா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஒன்லைனர். அப்படியே நம்ம ஸ்டோரியில வேகமா போயிடலாமா? இந்த முதல் காட்சிலேயே நம்ம படத்தோட ஹீரோயின் பாபி தான் காட்டுறாங்க. பாபி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோடீஸ்வரருடைய பொண்ணு, ரொம்ப திமிர் பிடிச்ச பொண்ணு, சொல் பேச்சே கேட்க மாட்டா, ரொம்ப அடம் பிடிப்பா. சொல்லப்போனா ஒரு ஸ்பாயில் கிட்னு சொல்லலாம். இவளுக்குன்ட்டு மாலின்னு ஒரு சாதுவான தங்கச்சி. பாவம், ரெண்டு பேருக்குமே அம்மா கிடையாது இல்ல, ஆனா அப்பா ரீசெண்டா தான் இன்னொருத்தங்களை வந்து கணம் முடிச்சுக்கிட்டாங்க. ஸோ அவங்க இன்னைக்கு தான் வீட்டுக்கு வராங்க போல. அவங்க திங்ஸ்லாம் பேக் பண்ணி ட்ரக்ல வச்சு கொண்டு வராங்க. அதை பிடிக்காத நம்ம பாபி அவங்களை இங்கிருந்து துரத்தி விடணும் அப்படிங்கிற எண்ணத்துல தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வச்சு அவங்க திங்ஸ்ல ட்ரக்ல வந்து இங்க வந்து சேர்ந்ததுமே அதெல்லாம் எடுத்து நாஸ்தி பண்ணி அலங்கோலப்படுத்தி அவங்க இங்க வந்து பார்த்ததுமே இந்த வாளுங்க கிட்ட இருந்து நம்மளால சமாளிக்க முடியாதுடா சாமின்னு தலையை பிச்சுக்கிட்டு ஓடுற அளவுக்கு அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து பிரிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க. இது போக அவங்க வீடு கடற்கரை பக்கமா தான், பிரம்மாண்டமான வீடு. ஸோ ஃப்ரெண்ட்ஸோட நல்லா கும்மாலம் அடிச்சுட்டு ஜாலியா இருக்கிறப்போ மேல இருந்து கீழே டைவ் ஓடுகிறா. கீழே வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை தான், செம்ம ஜாலியா இருந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்து தன்னுடைய ஸ்டெப் மம் இங்கிருந்து ஓடிடணும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்பா வந்துட்டாரு. அப்பா வந்துட்டு மேல இருந்து பாக்குறாரு. பாபி இப்படி பண்ணிருக்கிற காரியத்தை பார்த்து ரொம்ப டென்ஷனா இருந்தாரு. பெரும்பாலும் இவர் வந்து தன்னுடைய பொண்ணுகிட்ட கோவப்பட மாட்டாரு. ஆனா இந்த டைம் இதை பார்த்துட்டு அவருக்கு பொறுமை தாங்க முடியல. செம்மையா கோவப்படுறாரு. அங்க இருக்கிற அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போங்கன்ட்டு கிளப்பி விட்டுட்டு இவ்வளவு மேல வர சொல்லிட்டு பயங்கரமா கண்ணா பின்னான்னு திட்டுறாரு. ஒரு அளவு தான் உனக்கு சரியா, ஏதோ அம்மா இல்லாத பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு அம்மாவை கூப்பிட்டு வந்தா இப்படிதான் பண்ணுவியா? இப்படியே விட்டா நீ கண்டிப்பா கெட்டு போயிடுவ. போதும் போதும், நீ இங்க இருந்தது போதும். கண்டிப்பா அந்த இங்கிலாந்துல இருக்கக்கூடிய அந்த போர்டிங் ஸ்கூலுக்கு தான் நீ போக போற அப்படின்னு சொல்றப்போ இந்த மாதிரி பல முறை அப்பா சொல்லி இவளை வந்து பயமுறுத்துவாரு. அதனால திமிராவே சொல்றா, போதும் போதும், இந்த பூச்சாண்டிலாம் பார்த்து நாங்க பயந்தது போதும், நீங்க என்னன்னாலும் பண்ணிக்கோங்கன்னு சொல்றப்போ அங்க பாரு, சும்மா அவனை பயமுறுத்ததுக்காக சொல்லல, இந்த முறை கண்டிப்பா நான் அவனை அனுப்ப போறேன், திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி ரெடியாருன்னு சொல்லிட்டு ஒரு படுக்க போயிட்டே இருக்கிறாரு. நைட்டு பாத்தீங்கன்னா அக்காவும் தங்கச்சி பக்கத்துல தான் படுப்பாங்க போல. ஸோ தங்கச்சிட்ட கேட்குறா, என்னடி இன்னைக்கு அப்பா அப்படி சொல்லிட்டாரு, நான் ரொம்ப லிமிட் தாண்டிட்டோன்னு கேட்குறப்போ, பின்ன என்ன இந்த மாதிரி பண்ணா அப்பா டென்ஷன் ஆக மாட்டாரா? ஐயோ, அப்போ உண்மையாவே அந்த போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிருவாரா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கேன்னு சொல்லிட்டு அக்கா ரொம்ப பீதி ஆகுறா. அக்கா நீ வேற இங்கிருந்து போயிட்டானா நான் வேற தனியா இருப்பானே, எனக்கு வேற போர் அடிக்குமேன்னு சொல்லிட்டு தங்கச்சி சொல்ல அப்படி கட் பண்ணா நம்ம ஹீரோனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூபின்ட்டு ஒரு ஃப்ரெண்டுங்க. நம்ம ஹீரோனை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு வந்து அவளுக்கு உயிர் தோழி, ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம். ஆனா அந்த பொண்ணை பொறுத்த மட்டும் இவன் வந்து ஒரு பணக்கார பொண்ணு. இவரோட சேர்ந்தா நம்மளுக்கு இந்த ஓசி பார்ட்டி, இந்த ஓசி சரக்கு, ஏதாச்சும் ஓசி ஏதாச்சும் ஒன்று கிடைக்குன்னு சொல்லிட்டு தான் பழகிட்டு இருக்கிறா. அதோடு மட்டும் இல்லாம நம்ம ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்ட் ஒரு பையன் நல்லா அழகா இருப்பான் போல. அந்த பையன் மேல இந்த பொண்ணுக்கு ஒரு கண்ணு. இவங்க இருந்து போனதுக்கு அப்புறமா அந்த பையனை வளைச்சு போடணும் அப்படின்ட்டு கங்கணம் கூட கட்டுறா. ரெண்டு பேருமே சேர்ந்து தான் நம்ம ஹீரோன் படிக்க போற அந்த ஸ்கூலை பத்தி வெப்சைட்ல பாக்குறாங்க. ஸோ ரொம்ப பழமையான ஒரு பள்ளிக்கூடம், ரொம்ப பாரம்பரியமான ஒன்று. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுப்பாட்டு விதிகள்லாம் ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கும் போல. அங்க சீட் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். கிடைச்சாலும் கூட பொண்ணுங்க எல்லாருமே தங்கி தான் படிப்பாங்க. ஸோ பொண்ணுங்களாம் இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் ஹேர் ஸ்டைல் வச்சுக்கணும், ஸோ இந்த மாதிரி தான் ட்ரெஸ் கோட் போடணும், மாடர்னாவோ ஸ்டைலிஷாவோ இல்லை அதிகமாக முக வண்ணப்பூச்சோ எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த மாதிரிலாம் இருக்கும் போல. இதெல்லாம் படிக்கிறப்பவே இவளுக்கு பீதி ஆகுது. இந்த மாதிரி ஒரு நரகத்துல தூக்கி என்ன போட போறாங்களா? ஒரு நாள் இருந்தா கூட நாங்க தாக்கு பிடிக்க மாட்டானே, ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு நான் இங்க எப்படியாச்சும் திரும்பி வந்துடும் சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டோட இதை பார்த்து பேசிட்டு நேரா மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவோட இங்கிலாந்து வந்து அப்படி கார்ல வராங்க. அந்த ஸ்கூலுக்கு தான் வராங்க. ரொம்ப பெரிய ஸ்கூலு. நம்மளால இங்க ஸ்டைலிஷா கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு அப்படி டிப் டாப்பா வந்து சேர்த்தாங்க பாருங்க. அப்பா காரை விட்டு இறங்கினதுமே ஒரு லேடி வந்து வெல்கம் பண்றாங்க. அவங்க தான் இந்த ஸ்கூலோடைய ஹெட் மிஸ்ட்ரஸ். அவங்க அப்பாவுக்கு முன்கூட்டியே தெரியும் போல. ஸோ முன்கூட்டியே சொல்லி வச்சு தான் இங்க வந்து கூப்பிட்டு வந்திருக்காங்களா. சொல்றாரு, இந்த மாதிரி கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாங்க, நீங்க தான் எப்படியாச்சும் ஹேண்டில் பண்ணி அவளை திருத்தணும், சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறா, ரொம்ப பிடிவாதமா இருக்கிறா, அவளுக்கு இந்த பள்ளிக்கூடம் தான் சரிப்பட்டு வரும், ஏன்னா சேரக்கூடாத பசங்க கூட சேர்ந்து ரொம்பவே கெட்டு போயிட்டா, நீங்க தான் திருத்தி அவளை நல்வழிப்படுத்தணும்னு சொல்றப்போ, விடுங்க விடுங்க என்கிட்ட கூப்பிட்டு வந்துட்டீங்கல்ல, எப்படியாச்சும் நல்ல வழிக்கு கொண்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அப்படியே கார் பக்கமா வந்து, என்ன பாபி உள்ள உட்காந்துருக்கிற, வெளியே வா அப்படின்னு சொல்றப்போ ரொம்பவே திமிராவே ஆட்டிடியூட் காமிச்சுக்கிறா. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே வந்து ஒரு அட்வைஸ் சொல்றாங்க, அங்க பாருமா இந்த ஸ்கூலை பொறுத்த மட்டும் நிறைய கட்டுப்பாட்டு விதிகள், நிறைய கடுமையான ரூல்ஸ்லாம் இருக்கு, ஸோ அதெல்லாம் நீ ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். சரி வா, நீ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறல்ல, போக போக பழகிக்கலாம் அப்படின்னு சொல்றப்போ நம்ம மினி அப்படியே மினிக்கின்னு வந்து கீழே இறங்குறாங்க. இதுதான் ஸ்கூலா அப்படின்னு ரொம்ப தெனாவாட்டமே பார்த்துட்டு இருக்கிறா. ஸோ அப்படியே கட் பண்ணி இந்த பக்கமா அங்க இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் பொண்ணுங்களெல்லாம் காட்டுறாங்க. அதுல ஒரு பொண்ணு, அவ பேரு ஹேரியட். அவ இங்க ஸ்கூல் பொண்ணுங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவி மாதிரி. அது போக இந்த ஹெட் மிஸ்டர்ஸ்க்கு தெரியாம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து புதுசா வரக்கூடிய சின்ன சின்ன பொண்ணுங்களை தனக்கு அடிமையா வச்சுக்கிட்டு எடுபடி வேலைகள் பார்க்க வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியும் ஒரு வேலையை பார்த்துட்டு இருப்பா. சொல்ல போனா ஒரு நெகட்டிவ் ரோல்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆளுங்க வந்து இறங்குனதுமே எல்லாருமே பார்த்து வாயடிச்சு போறாங்க. ஏன்னா இவ்வளவு ஸ்டைலிஷா யாரா இங்க வந்து
வந்து நிகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நம்ம ஹெட் மிஸ்ட்ரஸ் வந்துட்டு கேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை நம்ம ஹீரோனுக்கு அறிமுகப்படுத்தி வச்சு இனிமேல் இந்த பொண்ணு தான் உன்னுடைய ரூம்மேட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க, எதுனாலும் இந்த பொண்ணு கிட்ட கேட்டுக்கோமா அப்படின்ட்டு அங்கிருந்து போயிருந்தாங்களா. அந்த பொண்ணு ரொம்ப ஃப்ரெண்ட்லி அவகிட்ட வந்து பேசினா இவ ரொம்பவே ஆட்டிடியூட் காமிச்சிக்கிறா. ஸோ 2-3 நாள்ல இங்க ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு எஸ்கேப் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம ஆளுடைய பிளான் ஆச்சுல. இவ ரொம்பவே தெனாவட்டா பேசுறத பார்த்து அந்த பொண்ணு வந்துட்டு தோடா எத்தனை நாளைக்கு அந்த பருப்பு இங்க வேகுதுன்னு பார்க்கலாம், இவங்க உன் ஃபிலிம் ஓடாது இப்படி தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பதிலுக்கு ஆட்டிடியூட் காமிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஹாரிட் வந்து பார்த்தீங்கன்னா 2 அல்லக்கைங்களோட வந்து நின்று யாருமா நீ புதுசாக இருக்கிற நியூ ஜாயின்டா கிளம்பு இந்த மாதிரிலாம் அங்கே நின்று ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பந்தா போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்போ அட யாரா இதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேற வாய் சும்மா இருக்காதா, இடக்கு மடக்கா ஒன்று சொல்ல இங்கே பாரு உன் திமிரு தெனாவட்டு இதெல்லாம் இந்த அமெரிக்காவோட வச்சுக்கணும், இது இங்கிலாந்து, இது எங்க ஸ்கூலு, கொஞ்சம் மரியாதை நடந்துக்கணும் சரியா, போக போக என்னை பற்றி இங்கே கேட்டு விசாரிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழட்டிக்கிட்டு அங்கே இருந்து அந்த பொண்ணு போகுது. நம்ம ஆள் முழிக்கிறாங்க சரியான வம்பான இடம் தான் போல அப்படின்னு பார்க்குறப்போ அப்பா வராரு. அந்த ஹெட் மிஸ்டர்ஸ் கிட்ட எல்லாத்தையும் முறையா அட்மிஷனை போட்டுட்டு வந்துட்டு சரிம்மா அப்பா கோவப்பட்டிருந்தா நம்ம அனுப்பிச்சிரு, ஸோ இது எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக தான், ஒரு ஒழுக்கமான பொண்ணா இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை, நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன், ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார் எடுத்துட்டு கிளம்புறாரு. ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது, பட் எல்லாமே இவளுக்காக தானே அப்படியே தனியா இருந்து பார்த்துட்டு இருக்கிறா. ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஃபேமிலி விட்டு பிரிஞ்சு வந்தாச்சு, தெரியாத ஊரு, தெரியாத ஸ்கூலு, தெரியாத பொண்ணுங்க, என்ன ஆக போகுதோ அப்படின்ட்டு அவளுக்கு கொடுக்கப்பட்ட அறைக்குள்ள வந்து பார்த்தா அங்கே ஒரு 4 பொண்ணுங்க அவங்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவளுக்கு கொடுக்கப்பட்ட ரூம் தான் நினைக்கிறேன். கைஸ் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க என்னுடைய ரூம்ல எல்லாம் கிளம்புங்க, இது எனக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட அறைன்னு சொல்றப்போ அவங்க சிரிக்கிறாங்க. இது என்ன ஸ்டார் ஹோட்டல் நினைச்சிட்டு இருக்கிறியா, வந்து குந்து 5 பேருக்கு சேர்த்துதா அப்படின்னு சொல்றப்போ இது 5 பேருக்கு சேர்த்தா, அதுவும் இத்தினூண்டு அறையிலேன்ட்டு சலிச்சுட்டு வந்து உட்கார்றா. அவளை பார்த்தாலே தெரியுது பெரிய பணக்கார பொண்ணுன்ட்டு வந்ததுமே சானிடைஸ்லாம் தெளிச்சு விட்டு ரொம்ப சுத்தமத்தெல்லாம் பாப்பா போலான்ட்டு அந்த பொண்ணுங்களாம் பார்க்குதுங்க. பட் இருந்தாலுமே அந்த பொண்ணுங்களாம் வந்து இவகிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுதுங்க. ஆக்சுவலாக இந்த பொண்ணுங்க எல்லாருமே இங்கே படிச்சவங்க தான், முன்ன பின்ன தெரிஞ்சவங்க தான், ஃப்ரெண்ட்ஸ் தான். சம்மர் முடிச்சு அகைன் இந்த ரூம்ல இருக்கிறாங்க. சாப்பிட ஏதாச்சும் ஒன்று இவளுக்கிட்ட ஆசையாக கொடுத்தா கூட அது எனக்கு வேணாம் இது எனக்கு வேணான்ட்டு ரொம்ப படம் தான் ஓட்டுறா. எல்லாருக்கிட்டையுமே நார்மல் ஃபோன் தான் இருக்குது, ஆனால் இவகிட்ட மட்டும் ஐஃபோன்லாம் இருக்குது. அந்த பொண்ணுங்களாம் பார்க்குது பெரிய இடம் தான் போல அப்படின்னு பார்க்குறாங்க. திடீர்னு ஒரு லேடி வந்து இந்த மாதிரி இந்த பொண்ணுங்க கிட்ட இருந்தாலும் அவங்க வச்சிருக்க ஃபோன்ஸ் எல்லாம் வந்து பறிமுதல் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக யாருமே இங்கே வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பறிமுதல் பண்ணுறாங்க பாருங்க. அப்போ நம்ம ஹீரோன் கிட்ட அவருடைய ஃபோனை வாங்குறப்போ இருங்க என் ஃபோனை எடுத்துகிட்டு போறீங்க, நான் யார் தெரியுமா, எங்கள் அப்பா யார் தெரியுமா, எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர் தெரியுமான்னு சொல்கிறப்போ முதல்ல இப்படி யார்கிட்டையும் எதிர்த்தே பேசக்கூடாது போல, இங்கே பாருமா உங்கள் அப்பா இந்த நாட்டுடைய சிஎம் பிஎம் என்ன வேணா இருக்கட்டும், அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது, இங்கே யாருமே ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அவ்வளோதான் சொல்கிறப்போ இன்னுமே ரொம்ப திமிரா ஆட்டிடியூட் அந்த பேச்செல்லாம் இருக்கிறத பார்த்து அவங்க ரொம்பவே டென்ஷன் ஆகக்கூடிய ஒரு வார்டன் போல டக்குன்னு அவளுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. சண்டே ஃபுல்லாக உனக்கு டிடென்ஷன் தான், வாயை மூடு அப்படின்னு சொன்னா மறுபடியும் தெனாவட்டா பேசுறா. உனக்கு மட்டும் இல்லை, இப்போ நீங்க எதிர்த்து என்ன பேசுனதுனால இந்த 5 பேருக்குமே சேர்த்து டிடென்ஷன், என் புதுசாக வந்த பொண்ணுகிட்ட நீங்க சொல்லி வச்சுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிச்சம் இருக்கிற 4 பொண்ணுக்கும் சேர்த்து பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணுங்களுக்கு செம காண்டாகுது. ஏமா அந்த ஸ்கூலுக்கு வரும்போது இங்க கட்டுப்பாட்டு விதிகள் எதிர்த்து பேசக்கூடாது எல்லாம் சொல்லி யாரும் ஒன்று அனுப்பி வைக்கலையா, வந்த முத நாளே மொத்தமா கும்பலா தூக்கி டிடென்ஷன்ல போட்டு விட்டு அப்படின்ட்டு காண்டாகுதுங்க. அப்படி கட் பண்ணா எல்லாருமே யூனிஃபார்ம் எப்படி போட்டுக்கிறாங்க, இவன் மட்டும் எப்படி ஷார்ட்டா போட்டுக்கிறா பாத்தீங்களா. ஸோ இதை பத்தி கேட்டு சொல்றா, இப்படிலாம் போடவே கூடாதுன்னு சொன்னா வாய மூடிடி அப்படின்னு சொல்லிட்டு பேசி வந்துட்டே இருக்கிறாங்க. பார்த்தா லஞ்ச் டைம் போல எல்லாருமே உட்காந்து சாப்பிட்றதுக்கு முன்னால இந்த ஸ்கூல்ல ஒரே ஒரு பையன் மட்டும் அங்க இருந்து வரான். ஆக்சுவலா இது வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் தான், ஆனா என்னடா ஒரே ஒரு பையன் வரான்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா ஆக்சுவலா வந்து அந்த ஹெட் மிஸ்டர்ஸோடைய ஒரே பையன் போல. ஆக்சுவலா வந்து தலைமை ஆசிரியருக்கு ஸ்கூல் பக்கத்துல வீடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாங்க தெரியுமா. ஸோ அதனால ஒரே பையன் இவன் வேற ஸ்கூல்ல படிக்கிறான். ஸோ சாப்பாடு கூட இங்க தான் சாப்பிடணும் அப்படிங்கிறதுனால தான் இப்போ லஞ்ச் டைம்ல இங்க வந்திருக்கிறான் போல. பையன் பார்க்கறதுக்கு நல்லா ஹேண்ட்ஸமா இருக்கிறதுனால எல்லா பொண்ணுங்களும் அவனை பார்த்து ஜொல்லு விடுதலாம் உண்டு. அதுல குறிப்பா அந்த தலைமை மாணவியா இருக்கக்கூடிய அந்த ஹாரிட் அந்த பொண்ணு இருக்கிறாளே அந்த பையனை அவ தான் வெறிக ஒன்சரா காதலிக்கிறா. பட் அந்த பையன் இவளை கண்டுக்கிறதே கிடையாது. சொல்ல போனா இந்த பையன்கிட்ட இவன் மட்டும் தான் பேசிப்பா, மற்ற பொண்ணுங்க யாருமே பேசக்கூடாது, பேசினா அதுவும் பனிஷ்மெண்ட் தான், கண்டிப்பா ஸ்கூலை விட்டு வெளியே கூட துரத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு இந்த பொண்ணுங்க இவ கூட இருக்கிற பொண்ணுங்களாம் பேசிட்டு இருக்காங்க. நாம ஹீரோன்டா அடா சொத்த போடுங்கடா சீக்கிரம் அப்படின்ட்டு ஒரு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிறான். அந்த பையனை பத்தி பெருசா அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்த மாதிரி தெரியல. அப்புறம் சாப்பாடுன்னு சொல்லிட்டு ஒன்று வைக்கிறாங்க பாருங்க. அடாச்சே இதாடா சாப்பாடு, ஆத்மாக்கு ஜெயில் சாப்பாடு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பார்த்து என்ன பண்றது, நம்ம தான் தலைப்பாடா அடிச்சுக்கணும், அப்பா சொல் பேச்சு கேட்டு கம்முன்னு வீட்டில் வாழை சுட்டி இருந்தோமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறா. அப்புறம் ப்ரே பண்றாங்க. ப்ரே பண்றப்போ நம்ம ஹீரோனுக்கு குசும்ப பாருங்களேன், ஏதாச்சும் ஒன்று டிஸ்டர்ப் பண்ணி ஏதாச்சும் ஒன்று பண்ணி கெட்ட பேர் எடுத்து இந்த ஸ்கூலை விட்டு இந்த ஹெட் மிஸ்டர்ஸ் நம்மளை தோத்த மாட்டாங்களான்னு ட்ரை பண்றா போல. அப்படி என்னமோ குசும்பு பண்ண எல்லாருமே இவளை ஒரு மாதிரி பாக்குறாங்க. பட் அந்த ஹெட் மிஸ்டர்ஸோடைய பையன் மட்டும் தான் இவளை பார்த்து சிரிக்கிறான். அவளை தான் கட் பண்ணா இந்த ஹாரிடுக்கு அதை பார்த்து பொறாமையா
மணி ஆயிடுச்சு போல. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவளை கூப்பிட்டு வச்சு அது என்ன ப்ரே பண்ணும்போது உனக்கு சும்மா இருக்க முடியாதா, அன்னைக்கே சொல்லிட்டேன் இந்த திமிரு தனாவட்டி இதெல்லாம் அங்க வச்சுக்கோ, ஊரோட வச்சுக்கோ, இங்கெல்லாம் கொண்டு வரக்கூடாது. ஒரு பையன் அவனை பார்த்து சிரிச்சானே, உடனே வந்துட்டு அழகா இருக்கிறான்ட்டு அவனை பார்க்காத, அது ஏன் ஆளு, அவளைதான் சொல்லிட்டா அப்படின்னு சொல்ல, அடச்சை இது வேற அப்பப்போ நம்ம நிலம புரியாம மாட்டிக்கிட்டு பே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருன்னு பாக்குறாங்களா. இப்போ அப்படியே கட் பண்ணா இவ ரூம்ல வந்து அப்படியே ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுட்டு இருக்கிறா. அப்ப இந்த பொண்ணுங்க பின்னால இருந்து இவளை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. பார்க்க நல்லா வசதியா இருக்கிறா, கண்டிப்பா இருக்கலாம் பாய் ஃப்ரெண்ட், லவ் கிவ்னு ஓடல அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு நம்ம ஹெட்ஃபோன் எடுத்துட்டு என்னை பத்தி என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கிறப்போ, இல்ல நல்லா ரிச் கேர்லா இருக்கிற, கண்டிப்பா உனக்கு ஆளுன்ட்டு இருக்கும்ல, அதை தான் பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து சொல்றாங்களா. ஆமா ஆமா எனக்கு ஒரு 4-5 ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னு சொல்றப்போ, அடிப்பாவி இந்த வயசுலயே 4-5 பேரா, கொடுத்து வச்சவ தான் நாங்க பாரு, காஞ்சி தீஞ்சி எங்களுக்குன்ட்டு யாருமே கிடையாது. இந்த ஹெட் மிஸ்டர்ஸோடைய பையன் தான் அப்பப்போ வருவான், அவனை மட்டும் தான் பேன்னு பாக்குறது உண்டு, அதுவும் அவங்ககிட்ட பேச கூட முடியாது. வாழ்ந்தா உன்ன மாதிரி வாழணுப்பா அப்படின்ட்டு ரொம்ப ஏகமா சொல்றாங்க. காரணம் இவங்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி, இவ கொஞ்சம் ரிச் பொண்ணாச்சுல அதான் அப்படி சொல்றாங்க போல. ஸோ அதில் நான் ஒவ்வொரு பொண்ணுடைய பேரை சொல்றேன். லெஃப்ட்ல ஸ்டைப் டிஷர்ட் போட்டு உட்காந்துருக்கிறாளே அந்த பொண்ணு பேர் பார்த்தீங்கன்னா ட்ரிப்பி. ட்ரிப்பிக்கு பின்னால் இருக்கிற பேர் வந்து கேட்டு. இந்த பக்கம் பெட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற பேர் வந்து கீகி, அவளுக்கு பின்னால் இருக்கிற பேர் ஜோசி. ஸோ பாவமா இந்த பொண்ணுங்க சொல்றப்போ சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு உடனே வந்து என் ஃப்ரெண்டுக்கு மெயில் பண்ணி ஆகணும், எங்க பண்ணலான்னு கேட்கிறப்போ இந்த மாதிரி கம்ப்யூட்டர் ரூம் தான் நம்ம போக முடியும், பட் அங்க போகக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்களா. உடனே ஓகே நான் போகலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறமா திருடுத்தனமா நம்மால் அந்த கம்ப்யூட்டர் ரூமுக்குள்ள வந்து அவ ஃப்ரெண்டு ரூபிக்கு தான் டெக்ஸ்ட் பண்றா. ரூபி எப்படி இருக்கிற, இங்க இருக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை, எப்படியாச்சும் ஃபர்ஸ்ட் இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும், அது போக என்னோட அறையில ஒரு 4 தருதலைங்க, சொல்லப்போனா ரொம்ப லோ கிளாஸ், நம்ம ரேஞ்சுக்கு ஏற்ற ஆளுங்க கூட கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களை பத்திலாம் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி எழுதிட்டு எப்படியாச்சும் நான் இருந்து வந்துடும் சொல்லிட்டு அவ ஃப்ரெண்டு கிட்ட இதை பத்தி குமரிக்கிட்டு டெக்ஸ்ட் பண்றா. அப்ப இந்த சமயத்துல யாரோ ஒருத்தங்க ஒளிஞ்சு ஒளிஞ்சு எங்கேயோ போன மாதிரி தெரியுது, யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாலே ஃபாலோ பண்ணி பார்த்தா இந்த ட்ரிப்பி நேரம் அந்த பேஸ்ட்ரி ஐட்டம்லாம் இருக்கும் தெரியுமா, ஃப்ரீசருக்குள்ள போயிட்டு அங்க இந்த ஐஸ்கிரீம்ஸ் இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அது திருட்டுத்தனமா நைட் இப்படி வந்து சாப்பிடுவா போல. அடாச்சே இதை தான் திருட்டுத்தனமா வந்து சாப்பிடுறியா அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற என்னமோ நினைச்சுட்டு இவ பார்த்துட்டு இருக்கிறாளா. அப்ப திடீர்னு பார்த்தா ஃபயர் அலாரம் என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்த்தா இந்த ஸ்ட்ரிக்டான வார்டன் ஒவ்வொரு அறைக்குள்ள போயிட்டு எல்லாரையுமே தூங்கிட்டு இருக்கிற மாணவர்கள் எல்லாம் வெளியே கூப்பிட்டு போறாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் பிராக்டிக்ஸா, தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னா எப்படி வந்து பொண்ணுங்க வெளியே தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங் போல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இந்த நடுச்சாமத்தில் கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. இது நம்ம ஹீரோ இங்க இருந்து பார்த்துட்டு இருக்கிறா. அச்சோ இப்ப நம்மளும் உள்ள போய் ஐக்கியமாகணுமே, என்ன பண்றது, பின்னாலே போய் ஜாயின் பண்ணா அந்த வார்டன் கேட்கும் எங்க போன எங்க இருந்த அப்படின்னு கேட்கும், பிரச்சனை ஆயிருமேன்னு சொல்லிட்டு பயப்படுறா. பட் இருந்தாலும் எப்படியாச்சும் உள்ள போய் சேர்ந்துலாமான்னு சொல்லிட்டு சைடில் ஒரு விண்டோங்க, அதுல ஏறி இந்த பக்கமா வந்து ஒரு ஏணியை பிடிச்சி மேல வந்து பார்த்தா அது நடக்கிறது ஃப்ரெண்ட் யார்டுல. ஸோ கண்டிப்பா உள்ள போகவே முடியாது. சரி எப்படி போகலான்னு சொல்லிட்டு வழி மாறி விண்டோலாம் ஏறி பிடிச்சி தெரியாதனமா ஒரு அறைக்குள்ள வந்துருந்தா திடீர்னு பார்த்தா பாத்ரூம்ல இருந்து ஒரு குரல், யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கேர்டினுக்கு அந்த பக்கமா ஒரு பையன் தான் போல, அது வேற யாருமே கிடையாது, அந்த ஹெட் மிஸ்டர்ஸோடைய பையன் தான். யாருன்னு கேட்டதும் நம்மால் பயந்து போயிட்டு நான் வேற யாருமே இல்லைங்க, என் பேர் பாபி அப்படின்னு வந்து சொன்னதும், பாபியா வெளியே ஃபயர் பிராக்டிக்ஸ் போயிட்டு இருக்குது, அம்மா கூட அங்கே தான் இருக்கிறாங்க, நீ என்னங்க பண்ற, என்ன புதுசான்னு கேட்டதும் ஆமா ஆமா நான் புதுசு, யூஎஸ்ல இருந்து வந்தனே அப்படின்னு சொன்னதும் அவனுக்கு புரிஞ்சு போச்சு, ஓஹோ அன்னைக்கு பேசி நக்கலா சிரிக்க வச்சாலே அந்த பொண்ணு தானா அப்படின்னு சொல்லிட்டு பாபி ஓ ஓகே 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 புரியுது சரி போ அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோன் அங்கிருந்து சமாளிச்சு வந்துருந்தாங்க. இப்போ அப்படியே மறுநாள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்கும் விதமா இருக்கக்கூடிய ஒரே விளையாட்டு லாக்ராஸ், அதாவது ஹாக்கி மாதிரியும் ஹேண்ட்பால் மாதிரியான ஒரு கலந்த ஒரு மிக்சர் கேம். ஹாக்கி மாதிரி ஸ்டிக்ல ஒரு நெட் இருக்கும், அதுல பந்த போட்டு ஒவ்வொன்றா பாஸ் பண்ணி கடைசியா கோல் போடுறது தான் இந்த கேம். இந்த விளையாட்டு வந்து இந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸ். அதுலயும் இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா பல நூற்றாண்டுகளா இந்த கேம்ல பல சாதனைகள் படைச்சிருக்கு. பட் ரீசெண்ட் இயர்ஸ்ல எதுவும் பெருசா பண்ணவே இல்லை. ஸோ அதனால இந்த பிஇடி டீச்சர் புதுசா வந்த பசங்களை கூப்பிட்டு வச்சு புதுசா ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ண போறாங்க. ஆல்ரெடி இந்த டீம்ல தலைமை வகிக்கிறது வேற யாருமே கிடையாது, அந்த ஹாரிடு பொண்ணு தான் போல. ஸோ இப்படி கூப்பிட்டு வச்சு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. இப்போ இந்த டீச்சரை ஒருத்தர் அங்க இருந்து ஒரு சார் லுக் விட்டு போறாரு, ஜொல்லு விட்டு போறாரு. அவர் ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபசர். ஸோ அவருக்கும் இவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பசங்க பார்த்து கலாய்க்கிறதுலாம் உண்டு. ஸோ இப்போ இவங்க சொல்லிட்டு இருக்காங்க ரீசெண்ட் இயர்ஸ்ல நம்ம டீம் பெருசா எதுவும் பண்ணவே இல்லை, அதான் புதுசா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றப்போ நம்ம ஹீரோன் வாய் தான் சும்மாவே இருக்காது. எது இந்த கேம்ல ரீசெண்ட் டைம்ல எதுவும் பெருசா பண்ணவே இல்லையா, சரி அதான் இனிமேல் நான் வந்துட்டல இனிமேல் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க ஓவர் கான்ஃபிடென்ட்டா அதை சொல்றாங்க. அப்போ அந்த ஹாரிட் சொல்றா, எது நீ மட்டும் வந்தா இன்னும் எல்லாத்தையும் அடுத்து தள்ளிடுவியா, முதல்ல என்கிட்ட போட்டி போடு, அதுக்கப்புறமா இதுக்கு நீ ஒருத்தா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணலாமான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேணுமனே வந்து வம்புலுக்குன்னு
வச்சுக்கோங்களேன். சிவா போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் அவகிட்ட மல்லுக்கு நிற்கிறாங்க. 2 பேருக்குமே வந்து போட்டி. ஸோ டீச்சர் கூட சரி யார் சூப்பராக விளாடுறாங்களோ அவங்கள நம்ம கேப்டனாக போடலான்ட்டு இந்த போட்டி நடத்துறாங்க. 2 பேருமே கோல் போடாம மாற்றி மாற்றி அந்த ஸ்டிக் எடுத்து அடிச்சு கட்டி உருண்டு புரள்றாங்க. அந்த டீச்சர் எவ்வளவு தடுத்தும் முடியல. அப்போ அங்கிருந்து ஒரு கார் வேகமாக வருது. வேற யாருமே கிடையாது, அந்த ஹெட் மிஸ்டர்ஸோடைய பையன் தான். ஆக்சுவலாக வந்து நம்ம படத்தோட ஹீரோ, அவன் பேர் வந்து ஃப்ரெடி. கேர்ள்ஸ் என்ன சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னதுமே இந்த ஹாரிட் வந்துட்டு அப்படி சொல்லி விட்டு ஃப்ரெடி நைஸ் காரியா அப்படின்னு சொன்னதும் அவன் வந்து இவளை கண்டுக்கல. அதுக்கு மாற நம்ம ஹீரோனை பார்த்து என்ன பாபி இங்க வந்ததுமே பிரச்சனை தானா அப்படின்னு வந்துட்டு சொல்றாப்லையா. எது பாபின்னு இவ பேரை சொன்னதுமே அவளுக்கு ஒண்ணுமே புரியல. எப்படி என் பேர் உனக்கு தெரிஞ்சது? ஆக்சுவலா அன்னைக்கு விண்டோ ஏறி குதிக்கிறப்போ இவன் தானே குளிச்சுட்டு இருந்தான், அது இவளுக்கு தெரியாது போல. அப்புறம் தான் யோசிக்கிறோம், ஓகோ அவன் தான் அன்னைக்கு இருந்தானா அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு புரிஞ்சு போயிடுது. ஸோ இந்த மாதிரி பாபியோட பேர் சொல்லிட்டு ஓகே கேர்ள்ஸ் சண்டை போடாம சிறப்பாடுங்க அப்படின்ட்டு அங்கிருந்து போயிட்டான். அவ்வளவுதான். இந்த ஹாரிடுக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியல. எப்படி வந்த உடனே இவ பேரு மட்டும் அவனுக்கு எப்படி தெரிஞ்சது? ஐயோ ஐயோ ஐயோன்னு சொல்லிட்டு வயிற்று அடிச்சுட்டு அங்கிருந்து அவ அல்ல கைங்கெல்லாம் கூப்பிட்டுட்டு நேரா அவர் ரூமுக்கு வந்து பார்த்தா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவனை நினைச்சு ஒரு கனவு கோட்டையே கட்டி வச்சிருப்பா போல இந்த பொண்ணு. பாவம் என்னதான் அவனுக்கு வலை வீசி பார்த்தாலும் அவன் இவளுக்கு சிக்கிறதாவே கிடையாது. ஏன்னா இவ கேரக்டர் வந்து அவனுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இங்க வந்து புலம்புறா, எப்படி 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 அவனுக்கு மட்டும் அவ பேர் தெரிஞ்சுது, நான் பேச்சு கொடுத்தா என்ன உதாசனப்படுத்திட்டு அவகிட்ட பேசுறான், ஐயோ போச்சு ஏன் அவளுக்கு மசிஞ்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறா. ஸோ இந்த பொண்ணுங்க தான் சமாதானப்படுத்திட்டு இருக்குங்க. அதே சமயம் நம்ம ஹீரோன் இருக்கிற காண்டில் நேராக நம்ம ஹெட் மிஸ்டர்ஸை வந்து பார்க்கறதுக்காக வரா. நேராக கதவை தட்டாமலே உள்ள வரா. யாரா இருந்தாலும் கதவை தட்டிட்டு உள்ள வாங்க அப்படின்னு சொன்னதுனால அகைன் போயிட்டு கதவை தட்டி உள்ள வரா. என்னாச்சுன்னு கேட்குறப்போ இந்த ஹாரிட் அந்த பொண்ணுக்கு என்னதான் வேணும் என்கிட்ட வம்பிழுத்திட்டே இருக்கிறா. சே எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல, முதல்ல எங்கள் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணி இங்கேருந்து என்ன அனுப்புங்க அப்படின்னு வந்து சொல்கிறப்போ அவங்க வந்துட்டு இங்கே பாருமா உன்னை திருத்துறதுக்காக தான் அவங்க அப்பா இந்த ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சிருக்காரு, உன்னை எப்படியாச்சும் நல்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கடமை. பாபி உனக்கு எந்த அளவுக்கு குறும்புத்தனங்கள் இருக்கோ அந்த அளவுக்கு நீ ரொம்ப நல்ல பொண்ணு, எனக்கு நல்லாவே தெரியும். நீ நினைச்சா உன்னை நீயே மாற்றிக்க முடியும். உங்க அப்பா ஆசைப்படுற ஒரு பொண்ணா நீ இருக்க முடியும். இது ஃபர்ஸ்ட் இயர், உனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இப்போ அங்கே போயிட்டு இருந்த பிரச்சனையை பற்றியும் கூட எனக்கு நல்லாவே தெரியும். நீ நினைச்சிருந்தா அதுல இருந்து விலகி இருக்க கூட முடியும். அது எல்லாமே உன் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புத்திமதியா சொல்றாங்க. அவளுக்கு புரிஞ்சதா புரியலையான்னு தெரியல. அப்படியே வந்து சோகமா உட்காந்துருக்கிறா. அவ கீழே உட்காந்துருக்கிறத பார்த்த இந்த ஹாரிட் வேணும்னே அவளுடைய அசிஸ்டன்ட் ஒரு பொண்ணுகிட்ட சொல்லி தண்ணி அரைச்சி அவ மேல ஊத்தி விடுறா. அச்சிச்சோ சாரி தெரியாம ஊத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பார்த்தாலும் இவகிட்ட பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறா. இதெல்லாம் பாக்குறப்போ இவளே மாத்திக்கிறதுல எந்த ஒரு உடன்பாடுமே கிடையாது. முதல்ல இங்க இருந்து வெளியேறணும் அப்படிங்கிறது தான் அவளுடைய மைண்ட். ரூம்ல கூட அதை பத்தி தான் நினைச்சிட்டே இருக்கிறா. வீட்டு ஞாபகம் சோகமா இருக்கிறா. அங்க இருந்து கேட்டு வரா, இங்க பாரு பெட் எதுக்கு இப்படி போட்டு வச்சிருக்கிற, வாரன் வந்தா எல்லாரும் சேர்த்து திட்டுவாங்க, அது சரி பண்ணு அப்படின்னு சொல்றப்போ ஒரு மாதிரி சோகமாவே மாச்சலா அதை வந்து சரி பண்றான். அதை புரிஞ்சுக்கிட்ட கேட்டு வந்துட்டு ஓகே ஓகே நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவ பெட்டை இவளே வந்து சரி பண்றான். அப்புறம் வந்துட்டு என்னமோ இவ வருத்தத்துல இருக்கிறான்னு புரிஞ்சுக்கிட்ட அந்த கேட் டக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மொபைல் போன் எடுக்கிறா. ஆக்சுவலா இங்க இருக்கிற எல்லாரோடைய போனையும் வந்து பறிமுதல் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனா உங்ககிட்ட மட்டும் எப்படி போன் கேட்கிறப்போ அதெல்லாம் டம்மி போன். ஒவ்வொரு சம்மர் முடிச்சு வரப்போ நாங்கள் எங்களுடைய டம்மி ஃபோனை கொடுத்துட்டு நாங்கள் ஒரிஜினலாக எங்கள் ஃபோனை யூஸ் பண்ணிப்போம். இந்த ஃபோனு இப்போ உனக்கு யார்கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும்னு தோணுதோ அவங்ககிட்ட வந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் தன்னுடைய மனக்கவலைகளை யார்ட்டையாவது கொட்டணும் போல தோணுது தனக்கு நெருக்கமானவங்க கிட்ட. ஸோ அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா நேராக ரூபிக்கு வந்து கால் பண்ணலான்னு பார்க்குறேன். ஃபோன் போகல, அதனால வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி எப்படி இருக்கிற, என்ன பண்ணிட்டு இருக்கிற, என் பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கிறான், எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே பிடிக்கல, என் மேல் வந்துச்சா, என்ன ரீப்ளேவே காணும்னு சொல்லிட்டு இங்கே அனுப்பி வச்சா. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா இழுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி நினச்ச மாதிரி அவள் பாய் ஃப்ரெண்டை வளைச்சு போட்டு 2 பேருமே அஞ்சால் குஜாலா பண்ணிக்கிட்டே இந்த வீடியோ பார்க்குறாங்க. சாரி பாபி ஐ எம் பிஸி அப்படின்னு சொல்லிட்டு அதை அலட்சியமாக கட் பண்ணி விட்றா. ஸோ யார்ட்டையும் பேசாமல் ரொம்ப சோகமாக இருக்கிறா. இந்த திமிரு தெனாவட்டு எல்லாம் அடங்கி போச்சு போல. அப்படி சோகமாக இருட்டில் கூட உட்காந்து புக் ரீட் பண்ணுறப்போ இந்த 4 பொண்ணுங்க தான் இந்த மாதிரி இருட்டில் என்ன பண்ணிட்டுறேன்னு வந்துட்டு கேட்டு உனக்கு என்ன ஆச்சு, என்னதான் உனக்கு வேணும், ஒரு மாதிரி சோகமாகவே இருக்கிறியப்பா, என்ன வேணும் அப்படி கேட்குறப்போ இப்போ தாங்க எல்லாத்தையும் போட்டு கொட்டி ஆளுறா, எனக்கு இங்கேருந்து எப்படி ஆச்சு வெளியே போகணும், அதுக்கு தான் என்ன பண்ணலான்னு யோசிக்கிறேன்னு சொல்கிறப்போ இவ்வளோ தானே இங்கேருந்து வெளியே போகணும் அவ்வளோதானே, நாங்கள் 4 பேருமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம், இங்கேருந்து எப்படியாச்சும் இவங்களே வந்து உன்னை அகைன் உன்னுடைய வீட்டுக்கு அனுப்பி வைக்கிற மாதிரியான சில சம்பவங்கள் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த 4 பேருமே இவங்களுக்கு வந்து பிளான் போட்டு கொடுக்குறாங்க என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிடி டீச்சர் இருக்கிறாங்க தெரியுமா, அவங்க எப்போதுமே சின்ன குழந்தைங்களை ஸ்விம்மிங் பூலுக்கு கூப்பிட்டு போவாங்க. அந்த ஸ்விம்மிங் பூலில் இவங்க வந்து கலர்காரான திரவங்கள் கலந்து விட்டு அதை கொஞ்சம் மாசுபடுத்தி விடுறாங்க. ஏன்னா அவங்க இன்னுமே வெறுப்பேற்றுவாங்கன்னு சொல்லிட்டு இதை பண்ணதெல்லாம் பாபி தான் சொல்லிட்டு ஏதாச்சும் அடையாளமாக கூட அங்கே வச்சுட்டு போயிருந்தாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த டீச்சர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க ஹெட் மிஸ்டர்ஸ்ட்ட போயிட்டுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அந்த பிடி டீச்சரை ஒருத்தர் சொல்லிவிடுவார் தெரியுமா, அவர் கிளாஸ்ல வந்து ஆடியோ மூலமாக தான் பாடம் எடுப்பார். அந்த ஆடியோவில் நம்ம ஹீரோன் பேசின ஒரு சீடியை மாற்றி வச்சு அதில் அந்த வாத்தியா இருக்கும் அந்த பிடி டீச்சருக்கும் எல்லாம் அப்படி ஒரு கதை போகுது இப்படி ஒரு கதை போகுதுன்னு சொல்லிட்டு பொருளி கலப்புற மாதிரி அந்த ஆடியோவே நம்ம ஹீரோன் பேசுகிற மாதிரிலாம் வச்சு அவரையும் வெறுப்பேற்றி 2 பேருமே அட் அ டைமில் அந்த ஹெட் மிஸ்டர்ஸ் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டா அப்படி பண்ணிட்டா, அதுவும் எங்கள் 2 பேரையும் தப்பாலாம் பேசி ரூமர் கிளப்பி விட்றா தெரியுமான்ட்டு நெஞ்சலாம் பிடிக்கிறாரு. ஆனால் இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் அந்த ஹெட் மிஸ்டர்ஸ் வந்து பெருசாக எடுத்துக்கல. ஏன்னா இப்படிலாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணி இந்த
பொண்ணு இங்கிருந்து வெளியேற பாப்பான்ட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. 5 பேருமே இப்படி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சொல்ல போனா நம்ம ஹீரோனா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்ல வந்து சேர்த்துக்கிட்டாங்க. 5 பேருமே நல்ல தோழிகளா நல்லா சிரிச்சு பேசுற அளவுக்கு பழகிக்கிட்டாங்க. இப்போ வந்து சொல்றாங்க இந்த மாதிரி என்னடி இது, என்ன பண்ணாலுமே இந்த ஹெட் மிஸ்ட்ரஸ் வந்து இந்த கம்ப்ளைண்ட்ஸை பெருசா எடுத்துக்கிறது கிடையாது, என்ன கதை, அப்ப இதை விட ஏதாச்சும் ஒன்று பெருசா பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்றப்போ இதை விட பெருசா பண்ணணும்னா அந்த ஹெட் மிஸ்ட்ரஸோடைய ஒரே பையனை எப்படியாச்சும் இவ பக்கமா வளைச்சு போட்டு ஏதாச்சும் ஒரு ரூமர் பரப்பி விட்டா கண்டிப்பா வந்து அவங்க காண்டாயிட்டு இவளை ஏதாச்சும் அங்க இருந்து துரத்தி விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்றப்போ ஆமா ஆமா இது தாண்டி பிரம்மாஸ்திரம், கண்டிப்பா அந்த லேடி காண்டாயிட்டு இவ அப்பா வர வச்சு கண்டிப்பா இங்க இருந்து வெளியே துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போடுறாங்க. இப்போ கட் பண்ண மரம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஸ்கூலுக்கான ஒரு டான்ஸ் பார்ட்டி ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆனுவல் ஃபங்க்ஷன் மாதிரி இங்க கிடையாது, இங்க இருந்து கொஞ்சம் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு டவுன்ல வச்சு பொண்ணுங்களா விதவிதமா ஃபேன்சி ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்புறாங்க. அப்படித்தான் நம்ம ஹீரோன் கூட போட்டுக்கிறா. பட் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடக்கூடாதான், அந்த வார்டன் வந்து கண்டிச்சு வேற ஏதாச்சும் ஒன்று போட்டுவான்னு சொன்னா என்கிட்ட வேற இல்லை இதுதான் இருக்கு அப்படின்ட்டு நம்மால் சொல்றாங்களா. அப்போ இந்த ஹாரிட் வந்துட்டு என்கிட்ட இருக்குது இதோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மஞ்சள் சொக்கா வந்து கொடுக்க கன்றாவியா இருக்குது போல, பட் இருந்தாலுமே போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல அதை நம்ம ஹீரோன் அப்படியே போட்டுக்கிட்டு பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கிறா. அப்படியே எம்பரிசிங்கா இருக்குது. இந்த ஹாரிட் வேணும்னே தான் கொடுத்துருப்பா போல, அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாங்க. பட் இருந்தாலுமே அங்கே போனதும் நம்ம ஷாப்பிங் பண்றோம் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல அப்படியே வராங்க. டிராவல் பண்ணி வரும்போது அப்படியே குதூகலம் தான், ஜாலி தான். அப்படியே கும்மால அடிச்சுட்டு நேரா வந்து இறங்குனதுமே பொண்ணுங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ப எங்க வேணாலும் போய்க்கலாம், எங்கனாலும் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அப்படி நம்ம கேங்கும் வந்து ஒரு கடைக்குள்ள வராங்க ஷாப்பிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேர்ள்ஸ்லாம் வந்துட்டு சூஸ் பண்றாங்க, இந்த ட்ரெஸ்ஸை போடலாமா அந்த ட்ரெஸ்ஸை போடலாமான்னு சொல்லிட்டு மொக்கையா தேர்ந்தெடுக்கிறாங்க. ஏ கேர்ள்ஸ் இருங்க, இப்போ நான் உங்களை எப்படி ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மால் பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்டியூம் டிசைனராகவே மாறி அவங்களுக்காக பார்த்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் சூஸ் பண்ணி எதுக்கு எது மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு ஃபேஷன் ஸ்டைலிஸ்டாகவே மாறி அவங்கள பக்காவாக ரெடி பண்ணி ரிச் கேர்ள்ஸ் மாதிரி மாற்றி எப்பா செம்மையாக இருக்குதுப்பா சூப்பராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வியந்து போகிற அளவுக்கு இருந்து மொத்தமாக செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. சூப்பராக இருக்குது வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்மளை தான் எல்லாரும் பார்க்க போகிறாங்க அப்படின்ட்டு ஜாலியாக ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுட்டு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டி சலூனுக்கு வராங்க. இப்போ நம்ம ஹீரோன் பார்க்கறதுக்கு அக்மாருக்கு ஒரு அமெரிக்கன் மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு பிரிட்டிஷ் மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹேர் கலர் அவங்க ஸ்டைலெலாம் மாற்ற சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சலூனில் போய் மாற்ற ஒயிட்டாக இருக்கிறத அவங்க பிளாக்காக மாற்றி அண்ட் ஸ்டைலெலாம் மாற்றினா அப்படியே பார்க்கறதுக்கு அவங்க அம்மா மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. அவங்க சின்ன வயசு ஃபோட்டோ பார்த்துருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. கேர்ள்ஸ் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்களா. அதே சமயம் இந்த பக்கமாக இந்த பார்ட்டி தான் போயிட்டு பாருங்க. இந்த ஹாரிட் பார்த்தீங்கன்னா ஒரு குயின் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு அவருடைய அல்லக்கைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுபுடிக்கான ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு ஒரு ராணி மாதிரி தனியாக ஆடிட்டு வந்து நம்ம ஃப்ரெடி கிட்ட வந்து ஃப்ளோட் பண்ண பார்க்குறா. அதே சமயம் தோ வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேர்ள்ஸ் வந்து அப்படியே டிப் டாப்பாக கிளம்பி வந்து அப்படியே மாசா நிற்கிறாங்க பாருங்க. அப்படியே ஃப்ரெடி பார்க்குறான், அப்பா நம்ம ஹீரோனுடைய அழகை பார்த்து அப்படியே மயங்க போயிருந்தான். அந்த ஹாரிட் பார்க்குறான், என்னடா இவளுக்கு எப்படி வந்து நிற்கிறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோன் அப்படியே நேராக வந்துட்டு ஃப்ரெடி செம்ம சாங் போயிடுக்குது, அப்படியே ரொமான்டிக்காக டான்ஸ் ஆடலாமா அப்படின்னு சொன்னதும் அவன் என்னன்னு தெரியல டக்குன்னு ஒத்துக்கிறான். அங்கேருந்து கையை பிடிச்சி இழுத்து கூப்பிட்டு போயிருந்தா டே போகாதா அப்படின்னு இந்த ஹாரிட்டுக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியல. 2 பேருமே அங்கே ஓடுற அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி அப்படியே ரொமான்டிக்காக ஃபீல் பண்ணி டான்ஸ் ஆடுவாங்களாம். இந்த ஹாரிட் வயிற்றுல அடிச்சுட்டு நேராக அந்த டிஜில போயிட்டு வேற ஒரு சாங்கை மாற்றி விட்றான், மொக்க சாங்கை மாற்றி விட அப்படியே ஃப்ரெடி வந்து கண்டு போயிருந்தான். நீங்கள் என்ன சாங்கை போட்டாலும் நாங்கள் தெரிக்க விடுவோண்டியோ அப்படின்னு சொல்லிட்டு செம்ம வைட் பண்ணிட்டு இருக்கிறா. இடையில வர சரக இருக்க போட்டான்னு தெரியல, ஒரு மாதிரி போதில் தான் ஆடுறா. ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணுறாங்க, எல்லாருமே குடிச்சிருக்கிறாங்கன்னு நல்லாவே தெரியுது. போத்துன்னு கீழே விழுந்துருதா. அவ்வளோதான் மொத்தமாக வந்து கூடி வந்து எட்டி பார்க்குறாங்க. என்னாச்சுன்னு கேட்குறப்போ ஒன்றும் இல்லை ஃப்ரெடி எனக்கு கொஞ்சம் கை பிடிச்சி தூக்கேன், கொஞ்சம் நம்ம தனியாக பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவ பேசுகிற வாய்ஸை வச்சு கேட்டதும் அவன் மயங்குறோம் போலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவள் கையை பிடிச்சி வெளியே கூப்பிட்டு போயிட்டான். இவளுக்கு வயிற்றுச்சல் தாங்க முடியல. போங்க அவங்க 2 பேரும் என்ன பேசுறாங்க பாருங்கன்னு சொல்லிட்டு இந்த அல்லக்கைங்களை வர இந்த கேரட் அனுப்பிவிட அப்படி 2 பேருமே பேசி வந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா ஃப்ரெடிக்கு வந்து நம்ம ஹீரோனை ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. ஆனா நம்ம ஹீரோன் பிளான் என்ன, இவங்க கூட அப்படியே ஒன்னா பழகிற மாதிரி பழகி ஏதாச்சும் ரூமரை கிளப்பி விட்டு இது இவன் அம்மாவுக்கு தெரிஞ்சு, அதாவது ஹெட் மிஸ்ட்ரஸ்க்கு தெரிஞ்சு அவங்க ஆத்திரம் அடைந்து நம்மளை இங்க இருந்து துரத்திடுவாங்க அப்படிங்கிறது தான் இவ பிளான். அப்படி உட்காந்து பேசுறாங்க. 2 பேருக்குமே உண்மையாவே பிடிச்சி போயிடுச்சு. அப்படி பேசிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரெடி வந்து ரொம்ப நல்லவனா இருக்கிறான். 2 பேருமே அப்படி கிஸ் பண்ண போறாங்க. அப்போ ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா அந்த ஹாரியோடைய 2 அல்லக்கைங்க இங்க என்ன போயிட்டு இருக்கு, இந்த மாதிரி ஹெட் மிஸ்ட்ரஸோடைய பையன் கூட சேரக்கூடாதுன்னு தெரியாதா, அதுவும் இந்த அளவுக்கு நெருங்கி போவீங்க, பாபி இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அனுப்பி விட்டுட்டு அவ போனதுக்கு அப்புறமா இந்த 2 பொண்ணுங்க பேசிக்கிறாங்க. இதை பத்தி நம்ம தலைவி கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்னு சொல்றப்போ என்ன ஆகும், அந்த பைத்தியம் இன்னும் பைத்தியமாயிரும், இதை ஃபர்ஸ்ட் அவகிட்ட சொல்ல வேண்டாம் சரியான்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு டீல் போட்டு பேசிக்கிறாங்க. இங்க அப்படி நம்ம ஹீரோனுங்க வந்தா இவ ஃப்ரெண்ட்ஸ்லாம் செம்ம ஜாலியா இருக்கிறாங்க. இது வரைக்கும் எங்களை ஒரு பையன் கூட ஏறெடுத்து பார்த்தது கிடையாது,
முடியாதுன்னு சொன்னாங்கல்ல, ஆனால் இந்த டைம் எங்களை எத்தனை பேர் பார்த்தாங்க தெரியுமா, எத்தனை பாய்ஸ் வந்து வளைஞ்சாங்க தெரியுமா, நம்பர் கேட்டாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு செம்ம குச்சியாக இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ஹீரோயின் தானே. அவங்க தானே அந்த காஸ்டியூம் டிசைன் அவங்கள அழகுபடுத்தி விட்டது அப்படின்னு சொல்லிட்டு செமையாக லூட்டி அடிக்கிறாங்களா. இப்போ அப்படியே கட் பண்ணா மறுநாள் நம்ம ஹீரோயின், ட்ரிப்பி, கேட் இந்த 3 பேருமே கூப்பிட்டு வச்சு ஹெட் மிஸ்ட்ரஸ் வந்து பயங்கரமாக வான் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த 3 பேர் தான் நேற்று நைட்டு நடந்த பார்ட்டியில் பயங்கர அட்டூழியம் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக அதில் ட்ரிப்பி தான் ஏகப்பட்ட பாய்ஸ் கிட்ட பேசி அண்ட் கொஞ்சம் அத்துமீறி நடந்துகிட்டது கேட்டும் தான் சொல்லிட்டு இதை பற்றி ஒரு குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் இந்த ஸ்கூலோடைய சீனியர்ஸ், வருஷம் நம்ம போகிறோமே, ஏன் இந்த வருஷம் மட்டும் அப்படி நடந்துக்கிட்டீங்க, நம்ம ஸ்கூல் பானத்தையே வாங்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் பாபி நீ தான் என்று எனக்கு நல்லாவே தெரியும். உன்னை நினச்சி எனக்கு சந்தோஷப்படுறதா இல்லை வருத்தப்படுறதான்னு தெரியல. ஏன்னா தனியாக சுற்றிட்டு இருந்தேன், இப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் பிடிக்கிற அளவுக்கு மாறிட்டேன்ட்டு சந்தோஷப்படுறதா, இல்லை இவங்களையும் சேர்த்து நீ கெடுத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் வருத்தப்படுறதா. நீங்கள் 2 பேர் பட்டு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாபி கூப்பிட்டு வச்சு சொல்கிறாங்க. பாபி உங்க அப்பா வந்து சொன்னாரு இந்த மாதிரி அவர் ரொம்ப பிடிவாதம், சொல் பேச்சு கேட்க மாட்டா, நான் எப்படியாச்சும் உன்னை திருத்திடுவேன்ட்டு அவருக்கு வாக்குறுதி கொடுத்தேன். ஆனால் உண்மையை சொல்ல போனா கடவுளே நினைச்சா கூட உன்னை திருத்தவே முடியாது, நீயா திருந்தினா மட்டும் தான் உண்டு. உனக்குள்ள எவ்வளவு திறமைகள் இருக்கு. நேற்று உன்னோட கேங் மட்டும் தான் போட்டு வந்ததுல காஸ்டியூம் டிசைன்ல பக்காவா அவ்வளோ ஸ்டைலா அழகா இருந்தாங்கன்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அதுக்கு ரீசனே நீ தான். அந்த அளவுக்கு அறிவு இருக்கு, திறமை இருக்கு, ஆனா உன்னை நீயே எதுக்கு மாத்திக்க மாட்டேங்கிற. சரி இங்கிருந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணிட்டு நீ அகைன் உன்னுடைய வீட்டுக்கே ஊருக்கே போறனா உங்க அப்பாவுக்கும் நீ மறுபடியும் ஒரு தொல்லையான பிள்ளையா தான் இருப்ப. அதுக்கப்புறம் உன்னை எதுவுமே பண்ண முடியாது. நீ நினைச்சா கூட எதுவுமே உன்னால திருத்திக்க முடியாது, மாற முடியாது, மாத்திக்க முடியாது. நம்ம சரியில்லை, நம்ம திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பா இங்க விட்டு போயிருக்கிறாருன்னா அதை வைராக்கியமா எடுத்துக்கோ. ஏன் நம்மளால முடியாது, ஏன் நம்மளால மாற முடியாது, அப்ப நினைக்கிற மாதிரி ஒரு ஒழுங்கான பிள்ளையா தான் இருந்து பாப்போமே, இருந்து காட்டுவோமேன்னு சொல்லிட்டு உன்னை நீயே மாத்திக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரிப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இப்பதாங்க மண்ணில் என்னமோ உரைச்ச மாதிரி ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி சோகமா தான் வாரா. இப்ப கட் பண்ணா அந்த லாக்ராஸ் மேட்ச் தான். நம்ம ஹீரோன் வந்து வெளியே சப்ஸ்டிடியூட்டா வந்து உட்கார்ந்துருக்காங்க போல. ஸோ மேட்ச் விறுவிறுப்பா போயிட்டு இருக்குது. இந்த மேட்ச்ல கண்டிப்பா வின் பண்ணி ஆகணும். வேற ஒரு டீம் இவங்க ஸ்கூலுக்கு வந்திருக்காங்க போல. இவங்க டீம் வந்து பயங்கரமா சொதப்பிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நம்ம ட்ரிப்பிக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. இப்போ நம்ம ஹீரோனை தான் உள்ள இறக்கி ஆகணும். ஆனா அந்த ஹாரிட் வந்து சொல்றா இல்ல ஒரு ஆள் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க சமாளிச்சுப்போம் அப்படின்ட்டு ரொம்ப திமிரா சொல்றா. இங்க பாரு உன்னோட ஈகோலாம் தூக்கி ஓரத்தில் வச்சுக்கோ, இது நம்ம கேம், நானும் உள்ள இறங்கி விளையாடத்தான் செய்வேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனும் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து விளையாடுறாங்க. ஆக்சுவலாக நம்மளால வந்து யூஸ்ல இருக்கும்போது இந்த கேமை ஓரளவுக்கு சிறப்பாக விளையாடுவா. ஸோ அந்த கேம் ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி இந்த அணியை இவளை வந்து வழிநடத்தி ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி கொஞ்சம் கொஞ்சமாக கோல் போட்டு இந்த கஷ்டமான கேமை நம்ம ஹீரோன் எப்படியோ வந்து வின் பண்ண வைக்கிறாங்க. இதனால நம்ம ஹீரோனை எல்லாருமே வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதுவும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா அவங்க ஹோம் கிரவுண்ட்லேயே வின் பண்ண ஒரு போட்டி போல. இதை பற்றி ஹெட் மிஸ்டர்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நம்ம டீம் நம்ம ஹோம் கிரவுண்டில் ஒரு மேட்சை வின் பண்ணியிருக்கிறாங்கப்பா, ரொம்ப சந்தோஷமா பெருமையா இருக்கு. அப்படியே குவார்டர் ஃபைனல், செமி ஃபைனல், அப்படியே ஃபைனலில் போய் வெற்றி பெற்று சாம்பியன் ஆனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா பல வருடங்களா நம்ம இன்னும் சாம்பியன் ஆகவே இல்லை. ஸோ கண்டிப்பாக பாபிக்கு தான் நன்றி சொல்லி ஆகணும். போன மேட்ச்ல அவங்க தான் அணியை வழி நடத்தினாங்களாம். ஸோ இனிமேல் ஹாரிட்டுக்கு பதிலாக இனிமேல் பாபி தான் இந்த டீமோடைய கேப்டன். அவங்க தான் வந்து எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றப்போ இந்த ஹாரிட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மதிப்பு நம்ம ஹீரோனால குறைஞ்சிக்கிட்டே போகுது. அவருடைய பதவியை கூட இப்போ பறிச்சிட்டாங்க தெரியுமா. இதெல்லாம் சுருண்டு உஷ்ணமா அவளுக்குள்ள ஏற்பட்டு இருக்கு. ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா இவளை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு திட்டம்லாம் அவ வந்து திட்டம் போட்டா அப்படின்னு நல்லாவே தெரியுது. கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோன் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து இவ தான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறா. ஸோ பயங்கரமா கடுமையான பயிற்சிகள். ஸோ ரொம்பவே திருந்திட்டாங்க, ரொம்பவே மாறிட்டாங்க. ஸோ நம்ம ஹெட் மிஸ்டர்ஸோடைய பிளான் என்ன தெரியுமா, பாபிக்கு லீடர்ஷிப் வந்து கொடுத்தா கண்டிப்பா தனத்தானே மாத்திப்பா, இதுல கவனம் செலுத்துறதுனால கொஞ்சம் மாறிடுவா அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான். அதன்படி அவங்க போட்ட பிளான்லே பாபி வந்து உண்மையாவே ரொம்பவே மாறிட்டா. நம்ம யாருன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட காட்டணும், நம்ம இங்க தான் படிக்கணும், இனிமேல் நம்ம இங்க தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவும் எடுத்துட்டாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இவங்க டீமும் முன்னேறி இப்போ ஃபைனல் வரைக்கும் வந்தாச்சு. ரொம்ப ஹாப்பி. அதே சமயம் அப்பப்போ தன்னுடைய தங்கச்சிக்கு மேல் போடுறது, ஃப்ரெண்டான ரூபி கிட்ட பேசுறது, இதெல்லாம் போயிட்டு இருக்குது. பட் ரூபி இந்த மாதிரி தனக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படிங்கிற விஷயம் எதுவுமே உங்களுக்கு தெரியல. அப்படி மெயில் பண்ணிட்டு இருக்கிறப்போ அங்க இருந்து ட்ரிப்பி வாரா, ஹே பாபி இங்க வா, ஆள் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்னு வந்து சொல்றா. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெடியும் நம்ம ஹீரோனும் எங்கேயோ வெளியே போறதா ஒரு பிளான் போல. போ சீக்கிரமா போ அப்படின்னு சொன்னதுனால ஓகே கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க மெயில வந்து லாக் அவுட் பண்ணாம அங்க இருந்து போயிருந்தாங்க. அவ போன கொஞ்ச நேரத்திலே இப்போ நம்ம ஹீரோன் யூஸ் பண்ண அந்த கம்ப்யூட்டரை அவ மெயில் ஐடியா யாரோ ஆக்சஸ் பண்ற மாதிரி தெரியுது. அப்படி இவ வெளியே வந்தா ஃப்ரெடி இருக்கிறானா, சரி வெளியே போகலாமான்னு சொல்லிட்டு அவன் கார்ல அவங்க 2 பேருமே அப்படியே ஜாலியா எங்கேயோ ரொம்ப தூரம் போறாங்க. ஜாலியா ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுறாங்க, அப்படியே முத்தங்கள் பரிமாறிக்கிறாங்க, காதலிக்கிறாங்க, செம்மையா வைப் பண்ணி அன்னைக்கு ஃபுல்லா அப்படியே ஊரை சுத்தி
கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இதை பத்தி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணலான்ட்டு வந்து பார்த்தா இந்த 4 பேருமே ஒரு மாதிரி டல்லா இருக்கிறாங்க. அப்படி என்ன கதைன்னு பாக்குறப்போ ஆக்சுவலா வந்து இவ அங்க இருந்து லாக் அவுட் பண்ணாம போனதுக்கு அப்புறமா இவ மெயில யாரோ ஒருத்தங்க ஆக்சஸ் பண்ணாங்க தெரியுமா. அதுல இவ இதுவரைக்கும் மெயில் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே பிரிண்ட் அவுட் எடுத்து இங்க தூக்கி போட்டு போயிருக்காங்க. அந்த மெயில இவ ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து புதுசுல இந்த மாதிரி ஒரு 4 தருதலைங்க என் கூட தூக்கி போட்டுருக்காங்க, ஏதோ லோ கிளாஸ் போல அப்படின்னு சொல்லிட்டு ரூபிக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணா தெரியுமா. அது எப்போ வந்த புதுசுல அதுல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டு போட்டு இந்த மாதிரி அவங்க கிட்ட நான் கொஞ்சம் தேவைக்காக தான் பழகிட்டு இருக்கிறேன், சும்மா ஃபேக்கா பழகிட்டு இருக்கிறேன், இந்த தருதலைங்க கூட நம்ம எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா பிட்லாம் போட்டு அடிச்சு டைப் பண்ணி இதை பிரிண்டா எடுத்து இங்க போட்டு போயிருக்காங்க போல. இவங்க ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. ஏன்னா எங்கள ஒருத்தியா ஒன்று நினைச்சோம், இப்படி ஒரு புது நட்பு கிடைச்சிருக்குன்ட்டு நாங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் தெரியுமா. ஆனா இப்படி ஜஸ்ட் ஒரு மெயில்ல இது எல்லாத்தையுமே சுக்குநூறா உடச்சிட்டியே, இதான் பணக்காரங்க புத்தியா. நாங்க லோ கிளாஸ் தான், என்ன பண்றது, யார் என்ன சொன்னாலும் யார் எப்படி நடிச்சாலும் தெரியாதுப்பா, உடனே நம்பிடுவோம், உனக்கு நாங்க உதவி பண்ணது நினைச்சோம் பத்தியா, எங்க தப்பு தான் அப்படின்னு சொல்றப்போ இவர் சொல்றாங்க, பாருங்க நான் வந்த புதுசுல நான் அப்படி டெக்ஸ்ட் பண்ணேன் உண்மைதான், ஆனா உண்மையை சொல்ல போனா எனக்கு இங்க இருக்க பிடிச்சிருக்கு, உங்களை பிடிச்சிருக்கு, உங்களை ஒருத்தியா இருக்கிறது நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான், எனக்கு இந்த டெக்ஸ்ட் நான் பண்ணவே இல்லை, இது நானே கிடையாது அப்படின்னு சொல்றப்போ நீ பண்ணாம இது யார் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு 4 பேருமே கோவப்பட்டு போயிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் நம்ம ஹீரோ கிட்ட கூட அந்த மர்மமான நபர் அனுப்பி வச்சிருக்காங்க. அவன் அதை படிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக நம்ம ஹீரோ ரூபிக்கு டெக்ஸ்ட் பண்ணது தான் இந்த மாதிரி இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஒரே வழி, இந்த ஹெட் மிஸ்டர்ஸோடைய ஒரே பையன் அவனை ஃப்ளர்ட் பண்ணா எப்படியாச்சும் நம்மளை துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நான் வந்து ஃபேக்காக நடிக்க போறேன் அப்படின்ட்டு தான் உண்மையாவே டெக்ஸ்ட் பண்ணியிருப்பா. அதை பார்த்துட்டு அவன் டென்ஷன் ஆகிறான். ஸோ இவ போய் பேச போறா. அவன் கோவப்பட்டு கதவை சாத்திக்கிறான். ஏன்னா உண்மையாக அவன் காதலிக்கிறான். இந்த மாதிரி இவ ஃபேக்காக நடிக்கிறான்ட்டு தெரிஞ்சதும் அவளும் இவளை அவாய்ட் பண்றான். அவளை தாங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறா, ரொம்ப சோகத்தில் இருக்கிறா. நைட்லாம் தூக்கமே கிடையாது. கையில் ஒரு லைட்டர் வச்சு அடிச்சுக்கிட்டு யாருக்குமே தெரியாம அந்த கம்ப்யூட்டர் ரூமுக்கு வந்துட்டு அங்கே ஒரு டெலிஃபோன் உண்டு. நம்ம ஃப்ரெண்டு கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ரூபிக்கு கால் பண்ணா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வழக்கம் போல தான் அலட்சியமா பேசிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அந்த பொண்ணு தப்பா பழகிட்டு இருக்கா தெரியுமா. அந்த பையன் கால் பண்றான், லைன்ல வரான். ஓகே நான் பிஸியா இருக்கிறேன், அப்புறமா கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை வந்து கட் பண்ணதான் நினைச்சிட்டு அந்த பையன் கிட்ட பேசுற மாதிரி ராபி, ஆக்சுவலா அந்த பையன் பேர் ராபி போல, இந்த மாதிரி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் தான்ப்பா, ஒரே இம்ச தொல்லை, அப்போ ஃபோன் பண்ணி அது நோட்டம் இது நோட்டம் அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டே இருக்கிறா. இனிமே அந்த லூஸுக்கு தெரியல பாரு, நம்ம சும்மா யூஸ் பண்றதுக்காக தான் அதுகிட்ட பழகணும்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு போனை கட் பண்ணாமே நம்ம ஹீரோன் கிட்ட கடகடகரன்ட்டு எல்லாத்தையுமே சொல்ல நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ரூபி நான் இன்னும் ஃபோன் கட் பண்ணவே இல்லை, அதான் நான் ஃபோன் பண்ணாலும் நீனும் எடுக்கிறது இல்லை, என் பாய் ஃப்ரெண்ட் எடுக்கிறது இல்லையா, நீங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிறதுல கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, அவன் என்னை அவாய்ட் பண்றான், என்னை வந்து விட்டுட்டான்ட்டு நல்லாவே தெரியுது, ஏன்னா எனக்குமே இங்கே ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, ஆனா எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணி என் கூட நீ வந்து இப்படி யூஸ் பண்றதுக்காக தான் பழகிருக்க அப்படின்ட்டு சொல்றப்போ எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என் மூஞ்சிலே முடிக்காது அப்படின்னு கோவத்தில் கட் பண்ணியிருந்தாங்க. ஒரு பக்கம் இங்க இருக்கிற யாருமே இவ்வளவு புரிஞ்சுக்கிறது இல்லை, இன்னொரு பக்கம் தன்னுடைய தோழியே தனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கவலை. இதை நினைச்சுக்கிட்டு கையில் இருக்கக்கூடிய லைட்டரை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க. திடீர்னு பார்த்து அந்த கர்டைன்ல வந்து பத்திக்குது. டக்குன்னு மடமடமடன்னு எரிய ஆரம்பிச்சிருது. இருந்தாலுமே அணைச்சிருந்தாங்க. அணைச்ச டைம்ல யாரும் அங்க உள்ள வர சத்தம் பயந்து போயிட்டு அங்க இருந்து ஓடி வந்துருந்தா. ஓடி வந்து இங்க கொஞ்சம் ரிலாக்ஸா படுக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தா இவ அணைச்சது சரியா அணைக்கல போல. அது கபகபகபான்னு எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த சமயத்துல வழக்கம் போல இந்த பைத்தியம் நம்ம ட்ரிப்பி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீசருக்குள்ள இருப்பா போல. என்னடா வெளி சத்தம் அப்படின்னு பாக்குறப்போ நெருப்பை பார்த்ததுமே அந்த பைத்தியம் பயந்து உள்ள அகைன் போய் கதவை லாக் பண்ணிக்குது. ஸோ ஃபயர் அலாமா அடிக்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீயணைப்பு வீரர்களும் வந்து தீயை வந்து ஓரளவுக்கு அணைச்சிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல வெளியே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிக்க வச்சு யாராச்சும் மிஸ் ஆயிருக்காங்களான்னு பாக்குறப்போ ட்ரிப்பி மட்டும் தான் மிஸ். நம்ம ஹீரோனுக்கு புரிஞ்சு போச்சு, ஐயோ ட்ரிப்பி உள்ளதா இருக்கிறான்னு சொல்லிட்டு, ஏன்னா வழக்கம் போல உள்ளதான போவா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு கணக்கணும் யோசிக்காம அங்கிருந்து ட்ரிப்பின்ட்டு சத்தம் போட்டு ஓடுறா. தன்னுடைய உயிரையும் பணையம் வச்சு எப்படியோ தீயணைப்பு வீரர்களும் பின்னால வந்து ஒரு வழியா ட்ரிப்பியை வெளியே காப்பாத்தி மீட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அப்போ தீயெல்லாம் அணைச்சதுக்கு அப்புறமா ஃப்ரெடி உள்ள வந்து பாக்குறான், எத்தனால இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு பாக்குறப்போ நம்ம ஹீரோன் யூஸ் பண்ண அந்த லைட்டர் கூட அங்கே தான் கிடக்குது. அதுல பாத்தீங்கன்னா ஐ லவ் எல்ஏன்னு போட்டுருக்குது, லாஸ் ஏஞ்சல்ஸ்னு சொல்லிட்டு போட்டுருக்குது. ஸோ கண்டிப்பா இது யூஸ் பண்ணது நம்ம ஹீரோன் தான் தெரிஞ்சு போயிடுச்சு. அவளை கூப்பிட்டு வச்சு இது உன்னோட இது தானு கேட்குறப்போ ஆமா என்னோட இது தான், எதுக்காக இந்த மாதிரி பண்ண, இந்த மாதிரி தீ விபத்து ஏற்படுத்தினா கூட இந்த ஸ்கூலை விட்டு உன்னை துரத்திடுவாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சியா, அதனால தான் இது ஒரு இன்டென்ஷன்ல பண்ணியான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல, ஏதோ தெரியாம பத்திக்குச்சு, அதுவும் நான் அணைச்சிட்டேன், ஆனா மறுபடியும் அது எப்படி தான் வந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரியல, இதுவாச்சும் புரிஞ்சுக்கோ, நிச்சயமா நான் வேணும்னே பண்ணல அப்படின்னு சொல்ல தெரியல, கண்டிப்பா இதை பத்தி விசாரணை வரைக்கும் கொண்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிருந்தான். ஹெட் மிஸ்டர்ஸும் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு நேற்று நடந்த அந்த தீ விபத்து சம்பவம் கண்டிப்பா அது ஒரு விபத்தே கிடையாது, யாரும் வேணும்னே பண்ணிருக்காங்க, யாரா இருந்தாலும் அவங்களே வந்து என்கிட்ட ஒப்புக்கொண்டா இது அவங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வேற வான் பண்ணிட்டு போயிருந்தாங்க. நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப மனசு உறுத்தலா இருக்கு. இதை பத்தி கண்டிப்பா சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான் உண்மையாவே இந்த ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம இங்க இருந்து போக தான் போறோம் அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்ட அவ இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னால ஃப்ரெடிக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதுறா. ஃப்ரெடி, உண்மையாவே உன்னை யூஸ் பண்ணி இங்க இருந்து நான் தப்பிக்கலாம்னு நினைச்சேன், ஆனா உங்ககிட்ட பழகினதுக்கு அப்புறமா தான் நீ ரொம்ப நல்லவன் தெரிஞ்சது, உண்மையாவே நான் உன்னை காதலிச்சேன், இதுதான் நிஜம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை ரொம்ப உருக்கமா எழுதிட்டு நேரா ஹெட் மிஸ்டர்ஸ் வந்துட்டு உண்மையை ஒத்துக்கிறா, நான் தான் பண்ணேன் மேம், ஆனா எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் பண்ணல, ஆனா இப்படி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா ஒன்னு சொல்றேன்,
இதை நான் வந்து இந்த ஸ்கூலை விட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் பண்ண நினைக்காதீங்க. நீங்கள் அன்றைக்கி சொன்னதுக்கு அப்புறமா நான் அப்படியே மாறிட்டேன். எனக்கு இங்கேயே இருக்கணும், இங்கேயே படித்து என் ஃப்ரெண்ட்ஸோட கூடவே இருக்கணும், அவங்கள பிரியக்கூடாதுன்ட்டு தான் எனக்கு தோணுது அப்படின்ட்டு ரொம்ப மன கஷ்டமாக சொல்கிறா. அவங்க சொல்கிறாங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது பாபி. ஆக்சுவலாக வந்து பள்ளிக்குன்னு ஒரு நீதிமன்றம் இருக்குமா, அங்கே வச்சு இவளை விசாரணை நடத்துவாங்களாம். அந்த விசாரணையில் இவ குற்றவாளியா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் வந்து இந்த ஸ்கூலில் இருப்பாளா இல்லையான்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக நான் தான் நெருப்பு வச்சேன்னு சொல்லிட்டு அவள் யூஸ் பண்ண அந்த லைட்டரை கூட அங்கே வச்சுட்டு அப்படியே வந்துருதா. இவங்க ஃப்ரெண்ட்ஸாக கேங்காக ஒரு செல்ஃபி எடுத்தாங்க தெரியுமா, அந்த ஃபோட்டோ கூட கேட்டுக்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்த்தா கேட் சொல்கிறா, நீ நினச்ச மாதிரி நீதிமன்றம் வரைக்கும் இந்த கேஸ் போகுது, கண்டிப்பாக வந்து நீ தான் குற்றவாளி, கண்டிப்பாக உன்னை அங்கேருந்து அனுப்பிடுவாங்கல்ல, ஜாலியாக இரு, நாங்கள் தான் ஏமாளியாயிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு இப்படி கோவப்பட்டு போகிறா. கஷ்டத்துக்கு மேலே கஷ்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ தான் பார்க்குறா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ இருக்குது. அந்த ஃபோட்டோவில் இந்த லேக்ராஸ் டீமோடைய கேப்டனா இவங்க அம்மா ஒரு காலத்தில் இருந்திருக்கிறாங்க. இப்போ தான் இவளுக்கு ஒரு உண்மையே தெரிய வருது. இவங்க அம்மாவும் இந்த ஸ்கூலில் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்திருக்கிறாங்க. இந்த உண்மையை பற்றி இவங்க அப்பா சொன்னதே கிடையாது. அந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு ஒரு மாதிரி உருக்கமாக இருக்கிறப்போ அங்கேருந்து நம்ம ஹீரோ இவ கொடுத்த லெட்டரை படித்து வாராம் போல. ஸோ இவளை வந்து புரிஞ்சுக்கிட்டான், ஆறுதல் படுத்துறான், தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறா. என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, இன்னொரு ஃப்ரெண்ட் உயிர் தோழியாக இருந்தால் அவள் எனக்கு துரோகம் பண்ணிட்டா, எனக்குன்ட்டு யாருமே கிடையாது, எங்கள் அப்பா கூட என்கிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டாரு, எங்கள் அம்மா இங்கே தான் படிச்சாங்களாமே, இது கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா மிஸ் பண்ணி ரொம்ப உருக்கமாக அழுதுகிட்டு இருக்க இவன் தான் பக்கத்துல இருந்து ஆறுதல் படுத்துறான். ஸோ அந்த கோர்ட்ல என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ அதுதான் வந்து தெரியும், இவன் இங்கே இருப்பாளா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு இங்கிருந்து போகக்கூடாதுன்ட்டு தோணுது அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமாக சொல்றான். கட் பண்ண அந்த ஸ்கூலுக்கான கோர்ட்ல நம்ம ஹீரோயினை குற்றவாளியா உட்கார வச்சிருக்காங்க. இந்த ஹாரிட் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல நம்ம ஹீரோயின் மேலே இருக்கக்கூடிய பொறாமையில நம்ம ஹீரோனுக்கு எதிராக வந்து வழக்க தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறா. அதே சமயம் இங்க 4 ஃப்ரெண்ட்ஸுமே அந்த கோர்ட்டுக்கு வராம உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ட்ரிப்பி சொல்றா, அன்னைக்கு பாபியும் ஃப்ரெடியும் வெளியே போறதா இருந்தப்போ நான் தான் பாபி கிட்ட வந்து சொல்ல வந்தேன், அப்பதான் மெயில என்னமோ பார்த்துட்டு இருந்தா, நான் கூப்பிட்டதுமே அதை லாக் அவுட் பண்ணாம வந்துட்டா, அதுக்கப்புறம் யாரோ அவங்க வந்து அதை லாகின் பண்ணி அந்த மெயிலை ஆக்சஸ் பண்ணிருக்காங்க, அதுதான் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பத்தி இப்பதான் இவங்க நல்லபடியா புரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் இங்க கோர்ட்டில் போயிட்டு இருக்குது பாருங்க. இந்த ஹாரிட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற வன்மத்தில் பாபி தான் இதை பண்ணதுக்கான காரணம் மேம், அதனால கண்டிப்பாக தக்க தண்டனையா அந்த பொண்ணை இந்த ஸ்கூலை விட்டு அனுப்புங்க அப்படின்ட்டு மூச்சு முட்டை வாதாட, அதே சமயம் இந்த பக்கமாக இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா. நம்ம ஹீரோன் இந்த ஃப்ரெண்ட்ஸை நினச்சி ரொம்ப உருக்கமாக ஒரு லெட்டர் எழுதி வச்சிருப்பா. இங்கே வந்த புதுசில் இவங்க யாருமே எனக்கு பிடிக்கல, ஆனால் போக போக இவங்க எல்லாரையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, இந்த 4 பேரில் நான் ஒருத்தியாக இருக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமை, இவங்களாலேயே எனக்கு இந்த ஸ்கூலை விட்டு போகிறதுக்கு எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிப்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுடைய பெட்டியில எடுத்து இதை பத்தி ரீட் பண்றா. இப்பதான் பாபி நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே 4 பேரும் இப்பதான் அந்த கோர்ட்டுக்குள்ள வராங்க. ஸோ தன்னுடைய தோழிகளை பார்த்ததும் இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ கோர்ட்ல இங்க மாத்தி வாதாடுறாங்க. நம்ம ஹீரோன் தரப்பும் அண்ட் ஹீரோனுக்கு எதிர் தரப்புல அந்த ஹாரிட் வந்து ஒரு கடத்துல ஒளறிடுதா. இந்த மாதிரி பாபி தான் லைட்டரை வச்சு அதை பத்த வச்சு நெருப்பு வர வச்சா, அந்த லைட்டர்ல கூட ஐ லவ் LA அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்ட்டு ஒளர அப்போ வந்து தெரிஞ்சு போயிருது. ஸோ இவ தான் அந்த காரியத்தை பண்ணியிருக்கிறான்னு சொல்லிட்டு அவ கூட இருந்த அவளுடைய அல்லக்கைங்க அந்த 2 பொண்ணுங்களே இதுதான சமயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாரிட் நல்லா கோத்து விட்டுருதுங்க. பாஸ் லைட்டர்னு சொல்லிட்டு இங்க யாருமே மென்ஷன் பண்ணவே இல்லையே, லைட்டர் அப்படிங்கிற மேட்டர் யாருமே கொண்டு வரலன்னு சொல்றப்போ நம்ம ஹீரோ கூட சொல்றாங்க, ஆமா இல்ல நான் இதை ஃப்ரெடி கிட்டையும் தலைமை ஆசிரியர் கிட்ட மட்டும் தான் சொன்னேன், இது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு குறுக்கு கேள்வி குறுக்கு பிடி கிடிக்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த விஷயத்தை பண்ணதே இவ தான் போல. நம்ம ஹீரோ அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா அவளை மாட்டி விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த ஹாரிட் தாங்க அந்த தீய மறுபடியும் பத்த வச்சுட்டு அந்த லைட்டர் அங்க போட்டு போயிருக்கிறா. ஸோ வசமா சிக்கினதுனால இப்ப நம்ம ஹீரோன் மேல இருக்கக்கூடிய வன்மத்தெல்லாம் அப்படியே காக்குறா. நீங்க வந்ததுக்கு அப்புறமா தாண்டி எல்லாமே தலைகளை மாறி போயிடுச்சு, எல்லாருமே உன்னை தலையில வச்சு கொண்டாடினாங்க, என் பதவி போச்சு, என் லீடர்ஷிப் போச்சு, எல்லாருமே உன்னை ஆகும்னு சொன்னாங்க, ஃப்ரெடி கூட உன்னை தான் பார்த்தான் வச்சான்னு சொல்லிட்டு எல்லா வன்மத்தையும் கற்க ஹெட் மிஸ்டர்ஸ் வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டு ஹாரிட் வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துறாங்க. அவ்வளவுதான் கப்பு சிப்புன்ட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து போக. ஸோ இந்த தீர்ப்பு நம்ம ஹீரோனுக்கு சாதகமா அமையணும்னு சொல்லிட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே எதிர்பார்த்திருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஹாரிட் அங்க எல்லாருக்குமே பிடிக்காது போல. இவளுக்கு சாதகமா கேஸ் போனதுனால எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்க. உடனே ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிட்டு மன்னிச்சிரு பாபி, நாங்கள் தப்பாக புரிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷங்க. இப்போ கட் பண்ணால் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஃபைனல் மேட்ச், இதில் வின் பண்ணால் பெரிய சாதனை. ஸோ வந்துட்டு எல்லாருமே பரபரப்பாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய நிர்வாகிகள் தலைவர்கள்லாம் கலந்துருக்கிறாங்க. ஸோ நம்ம பாபியுடைய அப்பா கூட வந்திருக்கிறாரு. ஸோ தன்னுடைய பொண்ணு எங்கன்னு சொல்லிட்டு ஹெட் மிஸ்டர்ஸ்ட்டு வந்துட்டு கேட்குறப்போ அதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கை காட்டுறாங்க பாருங்க. அந்த டீமை வழிநடத்தி அவள் ஆடுறதை பார்த்ததுமே அப்படியே அதிர்ச்சி ஆகி போறாரு. அதோடு மட்டும் இல்லாமல் தன்னுடைய பொண்ணு இந்த அளவுக்கு மாறிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு அப்படி ஒரு வியப்பில் பார்த்துட்டு இருக்கிறாரு. கேம் வந்து அப்படியே பரபரப்பாக போயிட்டு இருக்குது. ஸோ கேமில் கடைசியாக நம்ம ட்ரிப்பி வந்து எதிர்பாராத விதமாக ஒரு கோலை போட்டு அவங்க டீமை வந்து வெற்றி பெற வைக்கிறா. அவ்வளோதான், பல வருடங்களுக்கு அப்புறமா இவங்க ஸ்கூல் இந்த வருஷம் சாம்பியன் ஆகுறாங்க. கேர்ள்ஸ்லாம் அப்படி சந்தோஷமா எல்லாருமே துள்ளி கொண்டாடுறாங்க. அப்படி சந்தோஷமா இருக்கிறப்போ தான் அப்பா பார்த்துட்டு அப்பாட்டு ஓடி போய் அப்படி கட்டி அணைச்சிக்கிறா. உடனே என்னப்பா சொல்லாம கொள்ளாம வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ, இல்லை சொன்னாங்க நீ மாறிட்டேன்னு சொன்னாங்க, அதான் பார்க்கலாமேன்னு வந்தேன். இந்த அளவுக்கு மாறிட்டியான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பெருமை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய பொண்ணை தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. கேட்குறா எதுக்கு அம்மா எங்க படிச்சாங்கன்ட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை டாடின்னு கேட்குறப்போ, கண்டிப்பா நீயே தெரிஞ்சுப்பா அப்படின்னு நினச்சி தான் விட்டேன். அது உனக்கு தெரிஞ்சிருச்சு, என் பொண்ணு நீ மாறிட்டல, எனக்கு அதுவே போதும் அப்படின்ட்டு அப்பாவுக்கு அவ்வளவு அளவு கடந்த சந்தோஷம். இப்போ அப்படி கட் பண்ணா இந்த ஹாரிடா இந்த ஸ்கூலை விட்டே துரத்துறாங்க. அங்கிருந்து அவள் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு போறப்போ அவளுடைய அல்லக்கைங்க 2 பேர் இருந்தாங்க தெரியுமா, அந்த 2 பொண்ணுங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குது. பாஸ் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு பிடி டீச்சருக்கும் ஒரு சார் கடையில் ரூமர் போச்சு தெரியுமா, ரூமரே கிடையாது, ரெண்டுமே யாருக்குமே தெரியாம ஒரு ரகசியமான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்குதுங்க போல. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவருடைய ஃபேக்கான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் ஓரம் கட்டிட்டு தன்னுடைய நிரந்தரமான ஃப்ரெண்ட்ஸ்னா இவங்க 4 பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு 4 தோஸ்துகளையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து கூடவே ஃப்ரெண்டையும் கூப்பிட்டு வந்து இந்த சம்மர் வெக்கேஷனை ரொம்ப ஜாலியா, அதுவும் அவங்க இந்த 4 பொண்ணுங்களும் அந்த ரிச்சான வாழ்க்கையெல்லாம் பார்த்தது கிடையாது தெரியுமா, அவங்களுக்கு விருந்தளிக்கிற விதமா வந்து அவங்களோட சந்தோஷமா கொண்டாட்டமா கழிக்கிற மாதிரி தான் இந்த படம் கடைசியா இப்படி ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடிச்சு போகுது. இந்த மாதிரி ஸ்டோரி தான் எல்லாரும் விரும்பி பாக்குறீங்க, அதுதான் நம்ம சேனல்ல வியூஸும் போகுது. அதனால தான் இதை மெனக்கடாம கொண்டு வந்துட்டேன். சில படங்கள்லாம் ரொம்ப மெனக்கெட்டு போடுறோம், ஓடவே இல்லை. சரி பார்க்கலாம் இது எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே, இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணா கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பாயிண்டையும் கொடுத்துருங்க.